ஓகே கைஸ், போன தடவை அந்த பேய் வந்து நான் ஒத்தாளா போனதுக்கு என்ன அடித்தளிச்சு. அந்த தடவை நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்கு அப்படி. ஆனால் அவர் வீட்டிலேருந்து அவர் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டாரு. அவர் கேம் இல்லை, சும்மா நம்ம கூட வந்து பேசுவார். ஹலோ கைஸ், நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என் பேர் என்ன வச்சுங்க, அஜய் கண்ணி. சரி வாங்க கேம்குள்ளே போவோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ நல்லா ஒரு ஃபியூஸ் கண்டுபிடிச்சது. இந்த லெவல் நான் கொஞ்சம் விளாண்டிங் கைஸ் அந்த கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறம். அதனால எனக்கு கொஞ்சம் தெரியும் எப்படி விளாடுறதுன்னு. எல்லாமே அந்த பேய் ரொம்ப மோசமான பேய், அதுக்கு மட்டும் ஐயோ, நாங்கள்லாம் ஏகப்பட்ட தடவை விளாண்டு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கோம். இல்லை கைஸ், அது கேம் ப்ளே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ ப்ராப்ளம் இருந்ததுனால அதை பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த கேம் ப்ளேலாம் உங்களுக்கு வரும். ஒரு டேய், இந்த கேம்ல ஆஃப் ஆகாத லைட்டை கொடுத்தோம்னா எங்களுக்கு ஆஃப் ஆகாத லைட்டு கொடுத்தா நம்ம அந்த பேயை பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. அதுக்கு கஷ்டப்படுறோம்ல ரொம்ப. எப்படினாலும் நம்மளை வந்து பேய் அட்டாக் பண்ணிடுறது. இதை விட அந்த ஹாஸ்பிட்டல் பேய் ரொம்ப கொடுமை. அந்த பேய் இப்படி தாச்சு வந்துட்டு இருந்துச்சு டயர் எடுத்துட்டு வரும்போது. கொடூரமா ரெஸ்ட் ரூம் அது. டேய், அதை பார்த்து இப்படி உனக்கு ரெஸ்ட் ரூம் எவ்வளோ உள்ள போகிற மாதிரி ஏதோ பிக்சர் இருந்துச்சு. எங்கே போகிறோம் இப்போ வந்து நம்ம சாவி கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்றது, இதுதான் நம்ம வந்து அந்த இந்த ரூமுக்கான சாவி. அதுதான் நம்ம போய் இந்த எங்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த கதவு பக்கத்துல போட்டா தரக்க மாட்டோம் எடுத்து. ஓடு 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 நான் போறேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்கு ஓடிடலாம். கதவு வழி வருமா தம்பி? வந்துச்சுல. ஏ அப்பா, 4 ஃபியூஸ் கண்டுபிடிச்சு மாட்டேன். இல்லைங்க கைஸ், நம்ம இங்கே கொஞ்ச நேரம் கேம்ப் படிப்போம். நம்ம அஜய் கண்ணன் ஃப்ரெண்டு வர வரைக்கும். அவர் ஒரு வேலையை போயிருக்காரு. இல்லைங்க ஓகே கைஸ், நம்ம அஜய் கண்ணன் ஃப்ரெண்டு வந்துட்டாரு. கேமை கண்டினியூ பண்ணுவோம். டேய், என்ன சத்தம் இல்லைங்க, எனக்கு பயமா இருக்குடா. டேய், சார்ஜர் காலியா போரி சங்கம். டேய், இதுதான் இது ரீஃபில் ஆகட்டும். அப்போ நம்ம போவோம். சார்ஜ் 4 ஃபியூஸ் போடணும். பேட்டரி சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது? பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு கம்மியாகுதா பாரு. எப்படி கரெக்டாக பேய்கிட்ட அடி வாங்க வைக்கிறதுக்கு. என்ன பேயை காணோம்? டேய், ஸ்கூல் பேய் எப்படி இருக்கும்? ஸ்கூல் பேய் எல்லாமே இருக்கும். அந்த டர்ரு டர்னு ஆகிட்டு வர்றதுதானே. அன்னைக்கு ஒரு கதை வழி பூந்து வந்துச்சு. எப்படி? ஐயோ, அதுக்குள்ள கேம்ப் அடிச்சான். ஏன்டா கேம்ப் அடிச்சான்? ஃபர்ஸ்ட் உனைய போட்டு அடிச்சு உன் பக்கத்துல வந்து விழுந்துருச்சு. உனைய போல ஆனா என்னைய போட்டுருச்சு. காலு எங்கடா சத்துக்கு? எனக்கு பயமா இருக்கா. சத்தம் கொடுக்குது. பக்கத்துல கொஞ்சம் வெளியில காணாம போயிடுச்சு. ஆனா அங்கதான் காட்டுறானுங்க. ஓமடி. டேய், அந்த ஹாஸ்பிட்டல் லெவல்ல அந்த புள்ளிய நோக்கி போய் தானே போட்டானுங்க அடிக்கடி. நீ அந்த வீடியோ பெஞ்ச்ல உட்கார்ந்து எங்க இல்ல ஒளிஞ்சாதானே ஒளிய கூடாதுனாவே எல்லாம் பண்ணியிருக்காங்கடா. இது விளையாண்டு எத்தனை நாள் செய்யணும்? கிட்டத்தட்ட 3 வாரம். 3 வாரம். சாமி, சைடு போக சொல்றாங்கடா. நீ என்னடா பண்ணுவேன்னு. இந்த சைடு தான் அந்த பேய் கேம்ப் அடிச்சுட்டு இருக்கோம். எனக்காக வருவான்னு சொல்லிட்டு ஆஃபர் 2 வேற ரிலீஸ் ஆகும். டேய், என்னடா இது? பேயை பார்க்கறதுனால இங்க கொடுக்குற சத்தத்துல பயந்துட்டு விட்டேன் நானு. गाइस, நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. நீ விட்டுடு. எனக்கு பயமா இருக்குடா. இதா பண்ணுவேன்.
நான் வருதா சவுண்ட் எப்படி இருக்குன்னு என்னடா இது சவுண்டு உங்களுக்கு பாட்டாவது தெரியும் அது எப்படி வருதுன்னு. தம்பி நான் விட கொண்டு வர மலாண்டோங்க டேய் அப்பா அந்த பேய் வந்துருச்சா போயிடுச்சா? லைட்டு கூட ஒரு ரூம்ல வைக்க மாட்டேறாங்க. பேட்டரி கொஞ்ச நேரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா இருக்கும். அடிக்கடி அப்பை கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிட்டு தரணும் விட்டா உன் மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. சொல்லி வாய முட்டை சொன்ன மாதிரி நடக்குதுடா. ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் பேய் கூட நான் இந்த பயக்கலடா. எனக்கு இந்த மாதிரி பேயிலே பிடிக்காது. ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பீஷி வேணும்டா. பார்க்கும்போது வர மாட்டானுங்க, பார்க்கும்போது வர மாட்டாங்க, பார்க்காத போது வருவானுங்க. ஆகாது வேலை சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். வா உன் எனக்கு போடு எனக்கு கொண்டு பண்ண முடியாது. நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்தது அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை கண்டுபிடிக்கணும் கைஸ். இது அந்த கேம் லெவலோட ஏற்பாடு. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பேயில வரும். எப்படி தப்பியோ இதுதான் இந்த கேம். ஃபர்ஸ்ட் லெவலில் மோஸ்ட்டாக அண்ணாமலை இருக்காது எப்போதுமே. இந்த கேம் அண்ணாமலை கேம்ல அப்படியே போயிடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், அண்ணாமலை இல்லைன்னு பிடிச்சது. எல்லாமே ரொம்ப நாளாக வீடியோ போடல கைஸ், ரொம்பவே நாளா. அதனால வந்து இப்போ நாங்கள் 2 வீடியோ இருக்க. நான் எதுக்குன்னு சொல்லட்டா, வந்துட்டு அந்த ஒரு வாரம் பேலன்ஸே இல்லைடா உன் ஃபோனில். தெரியும் தெரியும். நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல கைஸ். அப்லோட் பண்ண வீடியோ வெடிக்கல் இருக்கு. ஆனால் அண்ணாமலை இல்லை கைஸ். அதே மாதிரி யூடியூப் சேனல் சின்ன பையன்டா காணாம போயிட்டான். சரிங்க கைஸ், நம்மளோட 1வது சேனல் இருக்குது, முளையார் பாய்ஸ் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். அந்த சேனலில் போய் நம்மளுக்கு எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அஜய் இன்ஃபினிட்டி வீடியோஸ், அதையும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இவனும் கதவுலாம் திட்டுறான். இந்த அப்பார்ட்மெண்ட்ல அந்த இவன் வேறு வருவான்டா, கில்லரு சாக்கை போட்டுட்டு வருவான். அந்த குண்டா இருப்பான் அவன் தானே. ஆமாண்டே, அவன் எப்படி வந்துக்கிட்டு இருக்கான். எதுவும் அண்ணாமலை இல்லைனா என்ன இருக்கு. ஹாப்பி ஹலோவே. அங்கிட்டு மேலே அதான் இது ஏதோ ஸ்மோக்கு கேப்னு ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க, வாசிக்க தெரியுது தெரியல. இங்கே தான் அண்ணாமலை இல்லையோன்னு தோணுது கைஸ். ஐயோ இது என்னதுடா, பிளட்டி ஹனோபின். அந்த ஃபோட்டோ பார்க்க பயமாகவே இல்லை. அப்புறம் எப்படி இது அண்ணாமலை இல்லை. அந்த செவுத்துல இருக்கிறத பார்த்தா பயமா இல்லை, ஆனால் இப்போ ஒருத்த வந்துட்டு போனான் ஒரு சின்ன பையன், அவனை பார்த்தா பயமா இருக்கு. அவன் பக்கத்தில் இருந்திருந்தான்டா, கேமரா அப்படி கொண்டு போய் மூடி வச்சவனுக்கு அதுக்கு எப்படி இருந்திருக்கோம். இது வீடியோ முடிஞ்சு ஒன்று காட்டுறேன் எப்படி இருந்தாலும். இருக்காங்களா இருக்கான் போடு இங்கே என்னென்ன மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இங்கே தான் அண்ணாமலை இல்லைன்னு கொடுத்துட்டேன். கீழே போகா செத்து வந்து கூட நிறைய உயிர் கரெக்டாக பண்ணிட்டோம். 6வது இதுக்கு அப்பார்ட்மெண்ட் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான்டா சம்பவமே. பார்த்துருக்கா இது ஆச்சு. ஏன்னா கல்லில் ஏதோ அடி ரத்தம்லாம் இருக்கு. என்னடா அது? அப்பா எனக்கு பயமா இருக்கு. போயிட்டுருந்தாங்க, கதவு தந்து வந்துட்டானா. இந்த கேம்ல வேணும் ஏதோ வெப்பன் எடுத்து வரும். இது நான் அண்ணாமலை இல்லைன்னாவே கொடுத்துட்றேன், எனக்கு கவலை இல்லை. போறான்டா. இது அண்ணாமலையா இல்லையான்னு தெரியும். நீ கோஸ்ட்க்கு பேஜ்ல வந்துருச்சு. என்னடா அது கூத்து?
சரிடா, நான் அந்த கல்லை கையில் வச்சுக்க முடியும். பக்கத்துல நின்று பிடிச்சிடா. என்ன கொடுமை. சரி, 5வது வந்தாச்சு. பார்த்துருந்துக்கா எந்த டைம் வேணா கொடூரமான பேய்கள் லிஃப்ட்டுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன். அது நான் தான் கட்சி இந்த கல் தேசிய மேல கிடைக்கும் போல கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆனால் நம்ம ஏய் இதா தெரியலா, இந்த கல்லை தெரியாம எடுத்துட்டு நான் எதாவது தரையில் இருக்க கல்லெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. பண்றாங்க அடிக்கடி. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? டேய் அண்ணாமலை கொடுத்துருங்கடா. அண்ணாமலை இருந்தால் கூட நான் அசால்ட்டை போய் விட்டுருவேன்டா. ஆனால் அண்ணாமலை இல்லைன்னா அது வேற மண்டை கடுப்பாக உண்டா. டே அண்ணாமலை இருக்குமோ போகலாமா வேணாமா? இந்த கழுத்துல செத்துருவேன்டா. ஓகே, அண்ணாமலை இல்லைன்னா கொடுத்துருவோமா? நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அண்ணாமலை இல்லாத மாதிரி தான் இருக்கு. போட்டுட்டு அதுக்குள்ள அந்த கல்லக்கணும். என்னடா அது 999? அவ்வளோதான், இந்த அண்ணாமலை இல்லைன்னு கொடுத்துருவா. கொடுத்துரு ஆகுது. லிஸ்ட்டுக்குள்ளே எவன்டா லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு அது இது ஓகே கைஸ், பண்ணியிருக்கோம். இந்த செவர்ல அண்ணாமலை இல்லை கைஸ். இது அண்ணாமலை தான்டா. நல்ல வேலை கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே ஒரு அண்ணாமலை கொடுத்தாருங்க. அவ்வாடா ஈஸியாக வந்துட்டான். இனிதான் பேய் வரும்னு நினைக்கிறேன். எடுத்தானே போன்ற மாதிரி ஒரு நல்ல அண்ணாமலை கொடுத்து அனுப்பி விடுங்களாடி. இந்த ரவுண்டுக்குள்ள போட்டு என்னடாது தென்படுது. என்ன போதோ என்னடா இது? எந்த அண்ணாமலையும் இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த போஸ்ட் இந்த சீட்ல தான் இருந்துச்சு. பெருசான ஈஸியா ஒரு அண்ணாமலை கொடுங்கடா. கிடைக்கும் போ. இவனும் கதவு தாண்டி வந்துட்டான். என்ன பண்ணுவேன்? ஓ, அவன்கிட்ட வந்து தப்பிச்சிருக்கேன். நான் சரியா இருக்கும்டா. அண்ணாமலை இருக்கா இல்லையான்னு எப்படா பாக்குறது? ஓகே, அண்ணாமலை நினைக்கிறேன். ஓகே, அண்ணாமலை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன இல்லடா இல்ல தேடிட்டேன். பைப்ல இருந்து ரத்தம் இருக்குன்னா இதுங்க கைஸ். நான் கொஞ்சம் கைஸ், நான் கடைசி ஃப்ளோர் வரைக்கும் அப்புறம் போயிட்டேன். போய் பார்த்தாங்க, கதவு தந்தாங்க, அண்ணாமலை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து இது பிரேக் கிளாஸ் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டு அதை பாஸ் பண்ண மறந்துட்டேங்க. ஆன் பண்ண மறந்துட்டேங்க. அதனால் அது வந்து ஒரு பெரிய தப்பாயிடுச்சு.